Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி வர அவருடைய முகத்தை தேட தேவன் நமக்கு கொடுத்த அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to come to His presence and meditate His word and seek His presence on this new day. இந்த புதிய நாளிலும் புது கிருபை தந்து நம்மை வழிநடத்த நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Our God is faithful to give us new mercies and lead us even today. தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு புதிய வெளிப்படுத்தல்களை வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்து அவருடைய சத்தியத்திலே அவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Our God is faithful to reveal new revelations today and also lead us into His truth. இன்றைக்கு நலமானதை நமக்கு போதித்து அவருடைய வழிகளில் நம்மை நடத்துவாராக. May the Lord teach us that which is good and lead us in our ways. காலையிலே தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு இந்த தியானத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். Let us enter with the prayer into this meditation this morning. ஆமென். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லிலி புஷ்பம் போ, முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லிலி புஷ்பம் போ, என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய திருப்பாதங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Our holy and gracious Father, Lord, we commit ourselves and we humble ourselves at your feet, Lord. இந்த நாளிலே நீர் நல்ல போதகராக ஆசிரியராக இறங்கி வந்து எங்களுக்கு நலமானவைகளை போதிக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that you may descend down today as a good preacher and teacher and lead and teach us that which is good for us, Lord. ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் அப்பா. Lord, there are many things that we are supposed to know, Lord. ஒரு பேதை போல உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. Lord, we stand like fools before you, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் ஊற்றை எங்களுக்காக இந்த காலையிலே திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may open the spring of wisdom today to us, Lord. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோமே. Lord, we read, you shall know the truth and the truth shall deliver you. ஆண்டவரே, இந்த காலையிலே அந்த சத்தியத்தினால் எங்களை போஷியும், சத்தியத்தினால் எங்களை பலப்படுத்தும், சத்தியத்தினால் எங்களை விடுவியும் ஆண்டவரே. Lord, this morning, Lord, feed us with your truth, strengthen us with your truth and deliver us with your truth, Lord. உம்முடைய நாமத்தை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தியானத்தை ஆசீர்வாதமாக்கும். Lord, make this devotion a blessing to everyone who listen to this. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக நீதிமொழிகளின் 180 தியானங்களை நாம் தொடருவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்த அவருடைய இரக்கங்களுக்காக
அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கே எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நான் செலுத்துகிறேன். This morning I give all glory, honor and praise to God alone who has enabled us and given us grace to continue the devotion from the book of Proverbs. நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனல் ACA சர்ச் ஆவடி மூலமாக நம்முடைய செய்திகளை இந்த தியானத்தை பார்த்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். I also welcome everyone who have joined us through our YouTube channel ACA Church Avadi to this devotion. அதே வேளையிலே லைவ் டிவி மூலமாக லைவ் டிவி ப்ளஸ் என்று நினைக்கிறேன், அதன் மூலமாக அது மாத்திரமல்ல, அதே வேளையிலே ஆர்க் டிவி மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I also welcome everyone who are watching us through live TV live and also through ARC TV. அது மாத்திரமல்ல, நேற்றைய தினத்திலிருந்து சத்தியம் காஸ்பல் என்கிற யூடியூப் சேனல் அவர்களும் நம்முடைய நீதிமொழிகளினுடைய நிகழ்ச்சிகளை, இந்த தியானத்தை அவர்கள் முன் வந்து அவர்களுடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் நேற்றையிலிருந்து முதல் நாளாக ஆரம்பித்து காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் அவர்கள் ஒளிபரப்பு செய்கிறார்கள். And also from yesterday, Satyam Gospel YouTube channel have started to telecast this devotion from day 1 as yesterday, and they continue to telecast daily from 6 a.m. to 7 a.m. இவ்விதமாக ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதங்கள்லேயும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for extending the boundaries of this ministry in this manner. நீங்களும் கேட்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய அநேக உற்சாகமூட்டும் வார்த்தைகள் எனக்கு தந்து என்னை நீங்கள் தைரியப்படுத்தி எனக்காய் ஜெபிக்கிறதையும் நான் அறிந்து கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். I also rejoice in the Lord when I come to know that you also listen to this and also pray for me and encourage me through your words and mails and messages. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதிகமாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray more for me. கர்த்தர் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill his own purpose. அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. All glory, honor and praise be to him alone now and forever. இன்றைக்கும் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் தியானத்தை நாம் மீண்டும் தொடரலாம். So even today let us again continue from the book of Proverbs. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் நாம் நேற்றைக்கு வாசித்த அதே பகுதியை 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 2, and we're going to read the same scripture portion that we read yesterday, verses 1 to 5. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். My son, if you receive my words and treasure my commands within you, so that you incline your ear to wisdom and apply your heart to understanding, yes, if you cry out for discernment and lift up your voice for understanding, if you seek her as silver and search for her as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஞானம் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். Wisdom is precious. அதை ஒரு பொக்கிஷம் போல நாம் தேட வேண்டும். It must be sought after as a treasure. பொக்கிஷங்களை மரத்துல தொங்க விட்டுருக்க மாட்டாங்க. They will not let a treasure hang on a tree. பொக்கிஷங்களை தெருக்கள்ல அவங்க வீச மாட்டாங்க. They will not throw the treasure on streets. பொக்கிஷங்களை பத்திரப்படுத்தி ரகசிய அறைகளிலே சேர்த்து வைப்பாங்க. They will protect the treasure and keep them safe in secret places. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானத்தை ஒரு பொக்கிஷத்தை தேடுறது போல நாம் தேட வேண்டும். We should seek wisdom like we seek after treasure. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கலாம். If you read Proverbs 16 and 16, பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று வாசிக்கிறோம். we read how much better is it to get wisdom than gold and to get understanding rather to be chosen than silver. நீதிமொழிகள் 8:11 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 8:11, அங்கே வாசிக்கிறோம், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும்
பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. 11ஆம் வசனம். For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப இது ஒரு பொக்கிஷம் போல நம்ம கணித்து அதை நம்ம தேடணும். So we have to consider it as a treasure and seek after it. தேடி கண்டுபிடிச்சது மாத்திரம் அல்ல, Not only seeking and finding it இந்த out. ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன செய்யணும்னா சேர்த்து வைக்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம். When we find this treasure, we must store it up. நீங்க அதுதான் இங்க வாசிக்கிறோம் பாருங்க. That's what we read here. நீங்கள் நீதிமொழிகள் 2:2 அதிகாரம் தமிழ்ல 2ஆம் வசனம் தமிழ்ல, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அப்படின்னு வாசிக்கிறோம். Proverbs 2 and verse 1 in English, my son, if you receive my words and treasure my commands within you. இதை பத்திரப்படுத்த வேண்டும். You have to treasure it. இதை நீங்க சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக உடனே அதை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. So just because you have gathered it, it is not necessary for you to reveal it immediately. உடனே மேன்மை பாராட்டணும்னு அவசியம் இல்ல. It's not necessary for you to boast about it. உடனே இதை பெருமையான ஒரு காரியத்தை நான் சேர்த்துட்டேன், நான் சம்பாரிச்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டி பெருமைப்படுற விஷயமா வைக்க கூடாது. You should not keep it as something that you boast about, saying that I have got it, that I have gathered it, I have received it and find it out. இதை கண்டுபிடிச்ச பிறகும் அதை பத்திரப்படுத்த வேண்டும். But after you find it out, it must be stored up. இந்த பத்திரப்படுத்துறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். Today I am going to speak about storing up. ஞானத்தை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். Store up wisdom. ஞானத்தை உனக்குள்ளே பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். Store up wisdom in you. 3 சத்தியங்களை உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். The Lord want to reveal 3 important truths by the grace of God. முதலாவது, இந்த பத்திரப்படுத்துதல் என்பது, ஞானத்தை பத்திரப்படுத்துதல் என்பது அது ஞானிகளுடைய ஒரு சுபாவம், அது ஞானிகளுடைய ஒரு அருமையான தன்மை என்பதை நீங்க மறந்து போக கூடாது. So first of all, don't ever forget this storing up of wisdom is a virtue of wise men. இது பாராட்டத்தக்க ஒரு குணாதிசயம். It is a virtue of praiseworthiness. அதாவது ஞானத்தை சேர்ப்பதில்ல, ஞானத்தை நாம் பத்திரப்படுத்தி வைக்கிறோம் பாருங்க, அது ஒரு அற்புதமான ஒரு குணம், அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு சுபாவம். So it's not gathering or gaining wisdom, but storing up wisdom is a very good virtue. It's a very good character. நீதிமொழிகள் 18:15 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 18:15, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். the heart of the prudent acquires knowledge, and the ear of the wise seeks knowledge. நல்லா கவனிங்க. Listen carefully. நாடுமா, It will acquire, நாடும், it will seek, அப்புறமா சம்பாதிக்கும். so it will acquire and it will seek. அதோட மாத்திரம் நிறுத்திராது. It will not stop with that. நீங்கள் நீதிமொழிகள் 10:14 வாசித்தா, If you read Proverbs 10:14, ஒரு ஞானி அறிவை தேடி அறிவை சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, a wise man will not seek after wisdom and also gain it. வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். The wise store up knowledge. அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். They store up knowledge. பாருங்க, ஒரு காரியத்தை வாங்கிறது வேற, ஒரு காரியத்தை தேடி கண்டுபிடிக்கிறது வேற, அதே காரியத்தை சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது. Buying a thing is different and finding a thing is different, and storing up the same thing is something different. நான் நினைக்கிறேன், இந்த ஒரு பொருளை, ஒரு சம்பத்தை, ஒரு பொக்கிஷத்தை நீங்க பாதுகாத்து வைப்பது, அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது என்பது ஒரு வேலை மிகுந்த ஒரு பணி. So when you say storing up something, it requires a lot of effort and energy. It's a very exhaustive process. அது நம்மை ரொம்ப சோர்வுற செய்கிற அல்லது அதிகமான வேலை பழுவை நம்மிடத்தில் எடுக்கிற ஒரு காரியம். It is an exhaustive process where it requires a lot of effort and energy. பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்று இருக்கு, Earning money is different. ஆனா அதே பணத்தை
பத்திரப்படுத்தி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? But when you treasure and store up that money, that is very exhausting. அதுக்கு ரொம்ப விழிப்பு தேவை. You need to be very watchful. அது ரொம்ப வேலையும் நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் உறிஞ்சுகிற ஒரு காரியம். It is something that extracts a lot of our energy, effort and work. இன்னொன்னு நான் சொல்லுவேன், I can tell you, இந்த ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை நம்ம பத்திரப்படுத்து அப்படின்ற சொல்றது வந்து ரொம்ப விலை கூடின அல்லது அதிக செலவு பிடித்த ஒரு காரியம். And one more thing is, storing is expensive to store. அதாவது என்னன்னா, நீங்க அதை வாங்கிட்டீங்க ஆனா அதை பயன்படுத்துறது இல்ல. You have got it but you don't use it. நீங்க சேர்த்துட்டீங்க ஆனா அதை உடனே நீங்க பிரயோஜனப்படுத்துறது இல்ல. You have stored it up but you don't use it immediately. இது வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒரு வேலை செய்யாத ஒரு முதலீடு மாதிரி இருக்கும். It is like a dead investment. நீங்க அதனால தான் ஒரு காரியத்தை பத்திரப்படுத்துறதுக்கு ரொம்ப செலவாகும். Therefore it is always expensive to store some certain things. அதான் உண்மை. That is truth. மூன்றாவது நான் சொல்லுவேன், Third I would tell you, இந்த ஞானத்தை வந்து சேர்த்து வைக்கிறது அல்லது இதை பத்திரப்படுத்துறது அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு விசேஷித்த திறமை வேணும். So storing up storing up wisdom, it requires expertise. அதாவது எல்லாருமே சேர்த்து வச்சிட முடியாது. It's not that everyone can store up. எல்லாமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிட முடியாது. It's not that everyone can store up. அதற்குன்னு ஒரு கலை இருக்கு. You have certain special skills for that. உதாரணமா பாருங்க, For example, எலுமிச்சை சாதம் செய்யறது ஈஸி. it is very easy to do lemon rice. ஆனா எலுமிச்சை ஊறுகாய் பண்றது கஷ்டம். But it's very hard to do lemon pickle. விளக்குதா உங்களுக்கு? Can you understand? ஒரு ஆகாரத்தை சமைக்கிறது ஈஸி. It is easy to cook a food. ஆனா அதே ஆகாரத்தை பதப்படுத்தி பத்திரப்படுத்துறதுன்றது எல்லாராலும் செய்ய முடியாது. But storing and preserving a food is not possible by everyone. அது கெட்டு போகாமல் நீண்ட நாள் அதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அதுக்கு விசேஷித்த ஞானம், திறமை, அதற்கு வேண்டிய உபகரணங்கள் தேவை. We need special skills, tools and techniques to store up and preserve a product. அப்படி அந்த விசேஷித்த ஞானம் இல்லைன்னா அது கெட்டு போயிடும். If you don't have that special wisdom, it will be spoiled. அதாவது ஒரு சரீரத்துக்கு வந்து வியாதி வந்தா அதை குணமாக்குறது ஒரு கஷ்டமான காரியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. So if there's a disease in a body, it is really hard to heal it. ஆனா மரித்து போன ஒரு சரீரத்தை பதப்படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க, அது அதை விட ரொம்ப கலை நிறைந்த ஒரு காரியம். But preserving a dead body is more hard and difficult. இந்த எகிப்தியர்கள் அதுல ரொம்ப தேர்ந்து இருந்தாங்க. Egyptians were very expertised in that. அவர்கள் பதப்படுத்தி வைத்திருந்த அந்த மம்மிஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இறந்து போன சரீரங்கள் வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் கழிச்சு 5000 வருஷம் கழிச்சு இப்ப திறந்து பார்க்கறாங்க, அப்படியே இப்போதான் என்னமோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண ஒரு சரீரம் மாதிரி இருக்குது. So they just store up, they preserve those dead bodies in the form of mummies. They just open it up after 4000 years, 5000 years. It is really it appears to be the same as if today. நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன், ஞானத்தை சேர்க்கிறதுக்கு ஒரு கலை இருக்கு, ஆனா அதே ஞானத்தை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது வந்து ஒரு ஞானிக்குள்ள விசேஷித்த ஒரு தன்மை, ஒரு அழகு. So therefore I would tell you, gaining wisdom is a special skill, but preserving that skill requires a more special skills and tools and techniques. பொதுவாகவே மனிதர்கள் வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒன்று அடைஞ்சிட்டாங்கன்னா அதை உடனே வெளிப்படுத்திடணும், எல்லாத்தையும் அதை காமிக்கணும், அதை உடனே எல்லாருக்கு முன்னால அதை பிரபலப்படுத்தணுன்றது எல்லாருடைய ஒரு துடிப்பா இருக்கும். Generally when people have achieved something, have got something, they immediately want to expose it. They have that urge to expose and express it everything and show it to everyone. அதாவது நம்ம சேர்த்த காரியத்தை, சேர்த்த ஞானத்தை வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அதிகமான ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு டிசிப்ளின் ரொம்ப தேவை. But we need a lot of self control and discipline to store up wisdom that we have gained. அதனால தான் நீதிமொழிகள் 21:20 வாசிக்கிறோம். We read in Proverbs 21:20, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான்னு போட்டிருக்கு. We read, the wise store up choice food and olive oil, but fools gulp theirs down. ஒரு மூடன் என்ன செய்வான்னா எல்லாத்தையும் செலவழிச்சிருவான். A fool will spend everything. அவன் வந்து சேர்த்து வைக்கிறதுல சந்தோஷப்பட மாட்டான். He will not be rejoicing in storing up. ஆனா ஒரு ஞானியினுடைய தன்மை என்னன்னா, அவன் ரொம்ப அமைதியாக, சத்தமே இல்லாம, சந்தடி இல்லாம, அவன் மெதுவாக ஞானத்தை தேடிக்கொண்டு, ஞானத்தை சம்பாதித்து கொண்டு, ஞானத்தை சேமித்து கொண்டு உட்கார்ந்திருப்பான். But a wise is totally different. He will work silently. He will seek them. He will score them and store the wisdom. அது எப்படின்னு சொன்னா, ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில சத்தமே போடாம சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. But it is like storing energy in a battery where it makes no noise at all. ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்ல யூபிஎஸ்லாம் இருக்கும் பாருங்க, சத்தமே போடாது, அது பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். We have that UPS at our home. It will not make any noise, but it will keep on storing the energy. கரண்ட் போகும்போது தான்
அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய வலிமை வெளியே தெரியும். But only when the power cuts, we know the value of it. ஞானி அப்படிப்பட்டவன் தான். A wise man is also of same ஞானி sort. அமைதியாக சந்தடி இல்லாம சத்தம் போடாம ஞானத்தை சம்பாதிக்கிறதுல சந்தோஷப்படுவான். A wise works silently, seeking, scoring and storing wisdom, and he takes pleasure in collecting wisdom. இதற்கு அதிகமான பொறுமை ரொம்ப தேவை. And he needs more patience and perseverance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ரகசியங்களை, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை உடனே வெளிப்படுத்தாம அதை மறைத்து வைக்கிற ஒரு தன்மையின், ஞானியின் தன்மை நம்ம வாழ்க்கையில தேவை. We should also possess this nature or virtue of not exposing or disclosing everything immediately, but collecting and keeping it safe. நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் காரியங்கள் எப்பொழுது வெளிப்படும் கேட்டா, எப்பொழுது ஞானமாக கருதப்படும்னா, எவ்வளவு பத்திரமா ஜாக்கிரதையா நம்ம திறமையா நன்மையானவைகளை கூட மறைச்சு வைக்கும் போதுதான். So only when you store up those things, the wisdom or the things which are good, only then your virtue or the value of your wisdom is revealed. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 3 காரியங்களை இயேசு பேசினார். In Matthew chapter 6, Jesus spoke about 3 things. ஒன்று, மனிதருக்கு செய்யும் தான தர்மங்கள். First, the deeds and alms that you do to men. இரண்டாவது, நாம் செய்யும் ஜெபங்கள். Second, the prayers that we do. மூன்றாவது, நாம் செய்யும் உபவாசம். And the third, the fasting that we take. இதுல ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி மற்ற மனிதர்களாகிய பரிசேயர் சதுசேயர் ஆகிய மாயக்காரரை போல நாம் இராமல் வித்தியாசமா இருக்கணும்னு அவர் இதுல பேசினாரு. Here Jesus spoke how we should be not unlike these hypocrites who are Sadducees and Pharisees. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read chapter 6 first 4 verses, வேதம் சொல்லுகிறது, the Bible says, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Take heed that you do not do your charitable deeds before men. 2ஆம் வசனம், Verse 2. நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. Therefore, when you do a charitable deed, do not sound a trumpet before you as the hypocrites do in the synagogues and the streets. 3ஆம் வசனம், Verse 3. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. But when you do a charitable deed, do not let your left hand know what your right hand is doing, that your charitable deed may be in secret. மனுஷருக்கு முன்பாக தர்மம் செய்யாதப்பா. You don't do this charitable deeds before men. மனுஷர் புகழப்படுவதற்காகவும் நீ தர்மம் செஞ்சிராத. And also do not do charitable deed that you may be praised by men. இன்னும் சொன்னாரு, And he said more, உன் சொந்த கையே ஒரு கை செய்யறதை இன்னொரு கை தெரியாம இருக்கிறதுக்கு நீ மறைஞ்சிருந்து செய். you also do it in secret, that your one hand do not know what the other hand is doing. ஆனா பரிசேயர் அப்படி இருக்க மாட்டாங்க. But these Pharisees are not அவங்க this sort. எல்லாமே மனுஷருக்கு முன்பாக தான் செய்வாங்க. They will do everything before men. தர்மம் செய்யறது ரொம்ப நல்ல காரியம் தான். It is good to do alms. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கறான்னு போட்டுருக்கு. The one who shows mercy to poor, he debts lending to the Lord. to the Lord. அப்போ அவன் நன்மை தான் செய்றான். He is doing good. அவன் இரக்கம் தான் செய்றான். He is showing mercy. அவன் சிறப்பானதை தான் செய்றான். He is doing the best thing. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ஞானி என்ன பண்ண மாட்டான்னா, எல்லாத்தையும் மனுஷர் காணும்படியே செஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான். a wise man will not do in such a way that as if to show everything before men. வெளியரங்கமா தெரிகிறதை பார்க்கிலும் அந்தரங்கமா அவன் செய்யறது அதிகமாவே இருக்கும். The thing that he does in secret will be more than the thing that he does in light. நீங்க இன்னும் தொடர்ந்து 5-6 வசனங்களை வாசித்தால், If you continue reading verses 5 and அங்கே 6, ஜெபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் இதே தான் சொல்லுகிறாரு. even when praying, Jesus is the same. மாயக்காரரை போல இருக்காதீங்கப்பா. Don't be like hypocrites. மனுஷர் காணும்படி தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. They pray that they may be seen by men. ஜெப ஆலயங்கள்ல, வீதிகள்ல, சந்திகள்ல நின்னு ஜெபம் பண்ணுவாங்க. They stand in the synagogues on the corners of the streets and they pray. அவர் சொல்லுகிறாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படி செய்யாதீங்க. But when you pray, don't do that. மத்தேயு 6:6, Matthew 6:6. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. But when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who is in the secret place. ஜெபம் பண்ணும்போது அதேதான்.
And when you pray also, it is the நீங்க same. தொடர்ந்து 16 இருந்து 18 வசனங்களை வாசித்தா If we continue reading verses 16 to 18, அங்கே உபவாசம் பண்றதை பத்தி எழுதுறாரு. here he writes, speaks about fasting. அங்கே உபவாசம் பண்ணும்போது பண்ணுகிறதை குறித்து இயேசு சொல்லும்போது When Jesus said about fasting, அவர் சொல்றாரு, மாயக்கார் செய்கிறது போல முக வாடலாக இருக்காதீங்க. do not be like the hypocrites with the sad countenance. அவர்கள் செய்கிற உபவாசம் வந்து மனுஷர் காணும் பொருட்டாக அவர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். For they disfigure their faces that they may appear to men to be fasting. மத்தேயு 6:17. Matthew 6:17. நீயோ உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. But you, when you fast, anoint your head and wash your face, so that you do not appear to men to be fasting. எதற்கு இதெல்லாம் இப்படி ஆண்டு அந்தரங்கத்துல கொண்டு போக சொல்றாரு அப்படின்னு கேட்டா, Why does God tell us to do all this in secret place? அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, மனுஷர் வந்து பார்த்து உன்னை ஒரு 2 வார்த்தை புகழ்ந்துட்டு போயிடுவான். Men will look at you, they will praise you, and then just leave the place. ஆனா அந்தரங்கத்துல ஒரு பிதா உன்னை பார்க்கிறாரு. But there's a father who sees you in secret. அவர் என்ன செய்வார்னா, அவர் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார், நித்திய பலனையும் கொடுப்பார். He will reward you openly and he will give you an eternal reward. அந்த பலன் விலையேற பெற்றது. That reward is precious. பாருங்க, நம்ம வாழ்க்கையில வந்து ஞானத்தை சம்பாதிக்கிறது கூட நம்ம சம்பாரிச்சிட்டோன்னு உடனே வெளிப்படுத்துவது வந்து ஞானம் அல்ல. So even in our life, when we gain wisdom or collect wisdom, revealing or disclosing it immediately is not a wiseful thing. ஒரு மூடன் நினைச்சதெல்லாம் வாயில பேசிட்டே இருப்பான். A fool will keep on speaking whatever comes in his mouth. ஆனா ஒரு ஞானி வந்து ஒரு டேம் மாதிரி என்ன பண்ணுவான்னா, ஞானத்தை அப்படியே சேர்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பான். But a wise man is like a dam. He will just store up everything and sit silent. அவனுடைய நாவு ரொம்ப சீக்கிரமா திறக்காது. He will not open his mouth very easily. சில வேளையில உண்மையான ஞானிகளை வந்து கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். Sometimes people will be amazed when they look at real wise men. இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்ததோ? From where did they get this wisdom? நம்ம கூடயே உட்கார்ந்துட்டு இருந்தான்பா. He was along with us. நம்ம கூட விளையாடிட்டு இருந்தான். He was playing with us. ஒண்ணுமே சொல்லிக்கல. He never said anything. ஒண்ணுமே வெளிப்படுத்தல. He never disclosed anything. எந்த பிரபலத்தையும் எதிர்பார்க்கல. He did not expect any kind of தன்னையே propaganda. அவன் புகழ்ந்து கொள்ளல. He never praised himself. ஆனா அவனுடைய நேரத்தையும் பொழுதையும் சக்தியையும் எதுக்கு செலவழிச்சான்னா, அப்படியே நான் பத்திரப்படுத்தணும். But he spent all his time, effort and energy just to store up everything. நம்முடைய வாய் நம்ம வந்து ஞானத்தை பத்திரப்படுத்துகிற ஒரு வாயா இருக்கணும். Our mouth should be such a kind that it should store up wisdom. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்தை பற்றி நீங்க வாசிக்கும் போது அதுல வந்து இயேசு என்ன பண்ணார்னா, உட்கார்ந்து வாயை திறந்து உபதேசம் பண்ணினார், பேச துவங்கினார்னு போட்டிருக்கு. In Matthew 5 we read about that Sermon on Mount where we read that Jesus opened his mouth and taught them saying. அப்ப அர்த்தம் என்னன்னா, இயேசு வாயை திறக்கிறதே ஒரு சம்பவம். So it means Jesus opening his mouth is also an incident. நம்ம வாழ்க்கையில வாயை மூடுறது ஒரு சம்பவமா இருக்கு. So in our life closing our mouth is an incident. ஆனா இயேசு வந்து வாயை திறந்தா அது ஒரு பெரிய ஆச்சரியம். But when Jesus opened his mouth, it was really a surprise. தேவை வரும்போது தான் திறந்தார். Only when it was necessary he opened his mouth. அவருடைய உபதேசத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். And everyone were astonished and amazed at his teaching. ஞானத்தை சேர்த்து வை. Store up wisdom. ஞானத்தை பத்திரப்படுத்து. Store up wisdom. இப்படி பத்திரப்படுத்துவது ஒரு ஞானியினுடைய அழகு, அது ஞானியின் உள்ள ஒரு பெரிய நல்ல குணநலம். This storing up of wisdom is a virtue of praiseworthiness of a wise man. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, I would tell இந்த you, ஞானத்தை சேர்த்து வைக்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? how is the storing of wisdom? நீங்கள் யோபு 32:7 வாசிப்பீங்களானா? If you read Job chapter 32 and verse 7, அங்கே அவர் சொல்லுகிறார், முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். I said age should speak and multitude of years should teach wisdom. ஆனா 9ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, But in verse 9 he says, பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்லன்னு சொல்றாரு. great men are not always wise, nor do the aged always understand justice. அது அர்த்தம் என்ன? What does it mean? இவங்க வாழ்க்கையில இவ்வளவு வருஷம் அவங்க வாழ்ந்து எத்தனையோ ஞானம், எவ்வளவோ புத்தி, அறிவு இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கடந்து போயிருக்கு. So they lived so many years and they've encountered and came through many kind of wisdom and knowledge. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவருடைய வாழ்நாட்களை வந்து இந்த ஞானத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அவங்க வந்து நேரமே கொடுக்கல. But the problem is they never gave room and time to store up this wisdom in their life. எல்லாம் அவங்க தலையின் மேல் பறந்த ஒரு பறவையை போல பறந்து போயிட்டே இருந்துச்சு. It was like a bird flying on their head. அவர் சொல்றாரு, முதியோர்கள்லாம் ரொம்ப ஞானமா இருப்பாங்கன்னு நினைச்சு போய் பேச பார்த்தேன்.
I thought old people or great men are always wise, and I thought to speak to them. ஆனால் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, இவ்வளோ பெரியவர்கள் வயதிலே மூத்தவர்கள் கூட அவர்கள்ட்ட என்ன இல்லைன்னா ஞானம் இல்லைன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். And only then I began to identify and find out that even great men have no wisdom. ஞானத்தை ஏன் சம்பாதிக்கணும் தெரியுமாங்க? Why should we collect and store up நம்முடைய wisdom? பிந்தின நாட்களில் நம்முடைய விலை, நம்முடைய சம்பத்து, நமக்கு இருக்கிற முக்கியத்துவம் அதிகரிக்க வேண்டுமானா ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். We should not only collect wisdom, but we should also store up wisdom, because it has the value of great price. நம்மை ஒருவர் தேடும்போது, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது, அவங்க உள்ள வெறுமையை பார்க்க கூடாது. அவங்க உள்ள அநேக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்ததை அவங்க காணணும். When a person comes and sees us, analyzes and speaks with us, they should find out the wisdom that is stored up for many years together. அது நம்ம அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும், இது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல வந்த ஒரு காரியம் இல்ல, பல வருஷமா இவங்க கற்று தேர்ந்து ஆராய்ந்து சேர்த்து சம்பாதித்து பத்திரப்படுத்தி வைத்ததிலிருந்து இது வெளியே வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கணும். So once we start speaking, they should identify this is not something that they got in 1 or 2 days, but this is something which have they stored up, which have they gained, which have they collected and kept it for many years together. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Matthew 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். A good man brings good things out of the good stored up in him, and an evil man brings evil things out of the evil stored up in him. கவனிச்சீங்களாங்க? Did you listen this? ஒரு நல்ல மனுஷன் தன் வாழ்க்கையை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கான். A good man keeps his life like a treasure. அதை சேர்த்து வைக்கிறான். அதனால் அவனுடைய சம்பத்து, அவனுடைய வேல்யூ, அவனுக்கு இருக்கிற தரம், அவனுக்கு இருக்கிற விலை ரொம்ப ரொம்ப அதிகமானது. He keeps on storing up, therefore the value increases. நம்முடைய வாழ்க்கையினுடைய மரியாதையும் நமக்கு இருக்கிற விலையும் அதிகரிக்கணுமா, நம்ம ஞானத்தை என்ன செய்யணும்னா பத்திரப்படுத்தி வைக்கிறவங்களா இருக்கணும். If the value and the respect and honor of your life should increase, then you should store up wisdom. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை காலம் சென்ற பாஸ்டர் MK சாம்சுந்தரம் அவர்கள் ஊழியர் கூட்டத்தில் ஒரு செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னதை நான் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Many years ago, I happened to hear an incident where our late pastor MK Samsundaramaya, he told this incident in a meeting. அவங்க சொன்னாங்க, He told, நான் எத்தனையோ பிரசங்கங்களை எடுத்திருக்கேன், அந்த பிரசங்கங்களில் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. He said, I have taken and I have prepared many sermons, and among them there are many hundreds of sermons which I have not even preached at all. எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. எனக்கு அது It was really an inspiration to me. அதாவது பிரசங்கம் பண்றதுக்காக பிரசங்கம் எடுக்கிறது இல்ல. It's not taking notes or sermon just for preaching alone. ஒரு ஞானி என்ன செய்கிறான்னா, ஞானத்தை சம்பாதிச்சு அதை என்ன பண்றானா பத்திரப்படுத்தி வைக்கிறான். But a wise man will collect this wisdom and he will store it up. அது என் வாழ்க்கையில நான் பழக்கப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எனக்கு இருந்தது. And that was a good example for me to train and use it in my life. பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Proverbs 31:26, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள்னு போட்டிருக்கு. we read she opens her mouth with wisdom. தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. And on her tongue is the law of kindness. எப்படி இந்த நாவல தயை ஞானம்லாம் எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டா, how this wisdom and kindness is revealed in her mouth. பல காலம் அவள் ஞானத்தை என்ன பண்றான்னா சம்பாதித்தது மாத்திரம் இல்ல, அதை சேர்த்து ஒரு பெட்டகமா பொக்கிஷமா வச்சிருக்கிறா. She not only collected this wisdom for many years, but she have also stored it up and kept as a treasure for many years. இப்ப வாயை திறக்கும் பொழுது அது எப்படி வருதுன்னு கேட்டா, அது தயை உள்ளதாக ஒரு போதகம் நிறைந்ததாக அவள் பேச்சு வெளிப்படுகிறது. Now when she open her mouth, it is full of wisdom and it's full of kindness. ஞானம் விளங்க திறக்கிறாள். She opens her mouth with wisdom. எவ்வளவு அருமையா இருக்கு. How beautiful it is. எதை நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பொக்கிஷமா மாறும். Whatever we store it up, that becomes a treasure. நம்முடைய வாழ்நாட்களை ஞானத்தை சேர்க்கிறதுக்கு நாம டைம் எடுக்கணும். We should take time in our lifetime to store up wisdom. அதனால தான் யாக்கோபு சொன்னார், யாக்கோபு 1:19 வாசிக்கும்போது, That's why when we read in James 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும்
பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்னு போட்டிருக்கு. So then, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா, We should be swift to hear, ஆனா பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். but we should be slow to speaking. என்ன இப்போ உடனே கேட்டதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. It's not necessary for you to speak whatever you have heard. இதை நான் வேண்டிய நேரம் நான் அழகா படைப்பேன். I will prepare and I will present it whenever it is necessary. அதுதான் வேல்யூ. That is the value. தப்பா நினைக்காதீங்க. Don't mistake me. இந்த வைன் பத்தி சொல்றாங்க. வைன், திராட்சரசம். They say about this wine. அவங்க சொல்றாங்க இந்த வைன்ல வந்து எது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வைன் அப்படின்னு கேட்டா பல நூறு ஆண்டுகள் சேமித்து வைக்கப்பட்ட வைன் சொல்றாங்க. They say among this wine the most valuable and precious which has a great price is the one which is preserved and stored up for many years. அதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமானது. Its price and value is very high. ஏன்னா அது காலம் செல்ல அதனுடைய ருசி வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறதா. It's because as days go by its taste increases, it seems. நல்ல உணவுகளை சமைக்கிறவங்கள பாத்தீங்கன்னா they say there's a process called சாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நல்லா ஊற வைப்பாங்க. So when you ask people who actually cook foods, they say some process called saute. சில உணவுகளை வந்து உடனே செய்ய முடியாது. You cannot cook it immediately. அதாவது இந்த பெங்களூர் போனீங்கன்னா அங்க ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த சிக்கன் கெபாப் சொல்லுவாங்க. So if you go to Bangalore, there's a dish called chicken kebab which is very famous. ஆரம்பத்துல நாங்க அது போய் சாப்பிடும்போது அப்பா என்ன ருசியா இருக்கு, இது எப்படி இதை செய்றீங்க? Initially when we ate, we were very astonished how delicious it is. How are you preparing this? இவ்வளவு மிருதா இருக்குது, இவ்வளவு நல்லா இருக்கு. It is so soft and so tasty. அப்பதான் அவங்க சொன்னாங்க இதை வந்து உடனே எடுத்து உடனே பொரிக்கிறது கிடையாது. So only then they said we will not take it immediately and just cook and fry it. குறைஞ்சது ஒரு ராத்திரி ஆகில இதை வந்து தயிர்லயோ எதுலயோ போட்டு ஊற வைப்பாங்களாம். So it means that they will marinate it in curd for at least one night. அந்த மேரினேட் பண்ணி அதை ஊற வச்சு அதை போட்டு அதை செய்யும்போது என்ன ருசி. When they do that marination and do it, and when they prepare it, it is a very tasty. நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஞானத்தை சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, சேர்த்து வைக்கும்போது அந்த ஞானம் விலையேற பெற்றதாய் மாறும். Even in our life, it is not only collecting wisdom, but when you store up wisdom, it becomes of great value. நீதிமொழிகள் 18:2 சொல்லுகிறது. Proverbs 18:2 says, மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்துகிறான் என்று போட்டு. A fool has no delight in understanding, but in expressing his own heart. ஞானத்தை பத்திரப்படுத்த அவனுக்கு பிரியம் இல்ல. He has no delight in understanding or storing up wisdom. தன் மனதில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது தான் அவனுக்கு பிரியம். But he delights in expressing whatever he has in his heart. ஐயோ இன்னைக்கு உன்னை படிச்சுட்டா போதும், நாளைக்கே அவன் பெரிய ஞானி மாதிரி உடனே பேச ஆரம்பிச்சு. If he reads something today, then tomorrow he will speak as if he is like a wise man. அதை குறித்து நிதானிக்கிறது இல்ல, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றது இல்ல, தொடர்ந்து கொஞ்சம் ஆழமா போய் அதை வந்து அவங்க வந்து தியானம் பண்றது இல்ல, இதனுடைய முடிவு என்னன்னு சிந்திக்கிறது கிடையாது. They will not discern it, they will not go deeper into it, they will not analyze it, they will not find what is the end of it. ஐயோ இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ மனசுல நினைச்சிருப்பாங்க, உடனே அடுத்த நாள் அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. So even the social media today, they would have thought it in their heart today, immediately they will post out in that. இன்னைக்கு தான் அந்த போட்டோ எடுத்துப்பாங்க, they would have captured that photo இத today. பப்ளிஷ் பண்ணணுமான்னு கூட யோசிக்க மாட்டாங்க. They don't even think if they want to publish it or not. உடனே உலகத்துக்கு பறைசாட்டிடுவாங்க. So immediately they will post it to the world. ஒரு ஞானி அப்படி செய்யவே மாட்டான். A wise man will not do that. அந்த ஞானி வந்து ஞானத்தை சேர்க்கிறதுல மாத்திரம் இல்ல, அதை பத்திரப்படுத்தி கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணுவான். A wise man will not only collect this wisdom, but will also wait for the correct time to express it. எல்லாத்தையும் வெளியே பப்ளிஷ் பண்ண மாட்டான். He will not publish everything as such. அவனுடைய எல்லா அறிவையும் அவனுடைய எல்லா திட்டங்களையும் எல்லா ஆலோசனைகளையும் உடனே எல்லாருக்கும் பிரபலப்படுத்த மாட்டான். He will not propagate all his plans and all his thoughts immediately to everyone. அமைதியா இருந்து சாதிப்பான். He will be very silent and he will achieve it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு இது ஒரு பெரிய பாடம். This is a great lesson to us. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா? If we come to 2 Kings 20 and verse 13, 12ல இருந்து வாசிக்கிறேன். from verse 12, 2 ராஜாக்கள் 20:12 பாருங்க. 2 Kings 20 verse 12 onwards. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பாலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான்.
At the time, Berodach Baladan, the son of Baladan, king of Babylon, sent letters and a present to Hezekiah, for he heard that Hezekiah had been sick. 13ஆம் வசனம். Verse 13. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். Hezekiah received the envoys and showed them all that was in storehouses, the silver, the gold, the spices, and the fine olive oil, his armory, and everything found among his treasures. தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. There was nothing in his house or in all his dominion that Hezekiah did not show them. எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். He exposed everything to them. அவங்க எதுக்கு வந்தாங்க? What did they come for? இவர் வியாதியா இருக்கிறார்னு விசாரிக்க வந்தாங்க. They just came to visit him just because he was sick. வியாதியா இருக்கிறார்னு விசாரிக்க வந்தா When they came to inquire about his sickness, தன்னுடைய சத்துருவுக்கு இவர் என்ன பண்றாருன்னா போய் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு. he exposed everything to his enemies. என் வெள்ளியை பாருங்க, என் பொண்ணை பாருங்க, என்னுடைய ஆயுத சாலையை பாருங்க, என் சேமிப்பு கிடங்க பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாரு. He exposed, look at my silver, look at my gold, look at my spices, look at my armory. He exposed everything, all his treasures. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says 15ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாரு. in verse 15, the Lord sent a word through the prophet உம்முடைய Isaiah. வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். They said, what have they seen in your house? எசேக்கியா சொல்கிறாரு, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். So Hezekiah answered, they have seen all that is in my house, there is nothing among my treasure that I have not shown them. 17ஆம் வசனத்துல In verse 17, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது, the word of the Lord is revealed. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். Behold, the days are coming when all that is in your house and what your fathers have accumulated until this day shall be carried to Babylon, nothing shall be left. நீ என்னெல்லாம் காமிச்சியோ, Whatever you showed them, என்னெல்லாம் வெளிப்படுத்தினியோ, whatever you disclosed, அத்தனை உன் கையில இருக்காது. everything will not be in your hand. அது அத்தனை சத்துருவின் கையில இருக்கும். That will be in hands of your enemies. எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. They will take everything. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஞானத்தை நாம சேர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதை சம்பத்தாக நாம் பாதுகாத்து வைப்பதும் அவசியம். So it is not only collecting wisdom in our life, but it is also very necessary for us to store up wisdom. இந்த உலகத்துல நிறைய பொக்கிஷ சாலைகள் இருக்கு. There are many treasuries in this world. அதாவது நம்ம நினைக்கிறோம் ட்ரெஷர்ன்றது பேங்க்ல தான் இருக்கிற பணம் நம்ம நினைக்கிறோம். We always consider treasures are only the money that is present in the bank. ஆனால் சமீபத்துல நான் வாசித்தேன், But recently I read, இந்த பணத்தை பார்க்கலும் சில பொக்கிஷங்கள் இருக்காம். there are more treasures than this money. அது என்ன தெரியுமா? You know what are they? ரொம்ப விலையேறப்பட்டது என்னன்னா, சில கம்பெனிகளுடைய ஃபார்முலாஸாம். So they are the most valuable is the formulas of certain companies. அதுல ஒன்னு சொல்றாங்க, They say, இந்த உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த ஃபார்முலால ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொக்கோ கோலா இருக்கு பாருங்க, அதனுடைய ஃபார்முலா, அது எப்படி செய்கிறாங்க, அதனுடைய இன்கிரீடியன்ட்ஸ் என்ன, அதனுடைய காம்பினேஷன் என்ன அப்படின்றத ஃபார்முலாவை ஏதோ ஒரு பேங்க்ல பல கோடி ரூபாய்க்கு அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களாம். They say the most expensive formula in this world is the formula of this Coca-Cola, which they have stored up and preserved in a bank by investing many crores of amount. இந்த கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலா உலகத்திலேயே ரெண்டு பேருக்கு தான் தெரியுமா இப்போதைக்கு. So only 2 people in this world as of now knows this formula of Coca-Cola. அது முழுவதுமாகவே சூன்யமாக இருக்கான். So it is totally something mystery. அதனால தான் அதுக்கு அவ்வளவு விலை. That's why it is so costly and அது அவ்வளவு விற்கப்படுது. யாரும் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. No one can replicate it. நம்முடைய வாழ்க்கையில ஞானம் அப்படிதான் இருக்கணும். So even wisdom should be a safe sort. ஆண்டவர் கொடுக்கிற காலத்துல ஞானத்தை சேர்க்கிறது மாத்திரம் அல்ல, அதை பத்திரப்படுத்தி வைக்கிறவர்களா இருக்கணும். In the time that God has given us, we should not only be collecting wisdom but should also store up. நாவு நுரை தள்ளுகிற ஒரு அலை போல இருக்க கூடாது. Our mouth should not be like a sea that brings out foams. எல்லாவற்றையும் இருதயத்திலே பதப்படுத்த பத்திரப்படுத்துகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். We should have a heart that will store up everything like treasure. மரியாளை குறித்து வாசிக்கிறோம். We read about Mary. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து
வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். She kept everything in her heart and was pondering on it. காலம் வரும்போது அது வெளிப்பாடுக்காய் காத்திருந்தாள். And she was waiting for the time to reveal. அப்போ இந்த மாதிரி பத்திரப்படுத்துதல் அப்படின்றது ஞானிகளுடைய சுபாவம். So this kind of storing up is a nature of wise men. ரெண்டாவது சொன்னேன், இந்த பத்திரப்படுத்துறது, ஞானத்தை பத்திரப்படுத்துறது நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும். Second, I told you, when you store up wisdom, it gives us value of great price. மூன்றாவது, இந்த ஞானத்தை பத்திரப்படுத்துவது அப்படின்பது வருங்காலத்திற்காக நாம் ஆயத்தம் உள்ள ஒரு தரிசனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்து. And third, when you store up wisdom, it shows that we have a vision of preparedness for the future. வருங்காலத்திற்கான ஒரு தரிசனத்திற்காக நான் ஆயத்தப்படுகிறேன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது நான் சொல்லுவேன், இந்த ஞானத்தை பத்திரப்படுத்துவது. When you store up wisdom, it shows that we have a vision of preparedness for the future. பாருங்க, ஒரு ஞானி என்ன செய்கிறான்னா, இன்றைக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு அதை சேர்ப்பேன், சம்பாரிச்சேன், செலவழிச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். Wise man will not say whatever I need for today I have gained, I have collected, I just spend it. இன்றைக்கு என்ன அவசரமோ அது மட்டும் தான் படிப்பேன். I will read what is required only for today. இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஆராய்ச்சி செய்வேன். I will just examine what is required only for today. இன்னைக்கு எனக்கு அவசியமானதுல மட்டும் நேரம் செலவழிப்பேன். I will spend my time only in the thing that is necessary for today. இன்றைக்கு வேலை முடிஞ்சதா, அப்பா அது போதும். If my work is over today, that is enough today. இன்றைக்கு முடிச்சிட்டேனா அது போதும். If I completed today, that is enough. இன்றைக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டதா அது போதும். If my needs are met today, that is enough for me. இன்றைக்கு சம்பாரிச்சானா போதும். Have I earned today, that is enough. அப்படி கிடையாது. It's not that ஒரு way. ஞானி என்ன பண்றான்னா, தன் காணாத வருங்காலத்துக்காக என்ன பண்றான்னா இன்னைக்கே சேர்த்து வைக்கிறான். A wise man will store up for the future which he has not seen. அதுல ஒரு நல்ல சுபாவம் வந்து யோசேப்புக்குள்ள இருந்தது. And this kind of character is found in Joseph. அவனை குறித்து பார்வோன் ஒரு வார்த்தை சொன்னாரு. Pharaoh told a word about him. தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ அப்படின்னு கேட்டாரு. Is there any person who have received the spirit of God like him? அவ்வளவு ஞானியாக அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை ஞானிகளுக்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். He was so wise and he was just exalted to a topmost position among all the people in the palace. அந்த ஞானம் எப்படி வெளிப்பட்டது? How was that wisdom revealed? நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, If you come to Genesis chapter 41, ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. God gave a vision to Pharaoh. இந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய ஒரு உபாதை வரப்போகிறது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் மடிய போகிறது ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. God gave a warning that there going to come a great destruction, a desolation, or great famine upon this Egypt, and the entire nation will be destroyed because of that. இந்த யோசேப்பு வந்து இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகிறது அப்படின்றது அவன் நிதானிக்கிறவனாய் மாத்திரம் அல்ல. This Joseph was not only able to discern that there would come a famine, அந்த பஞ்சத்துக்காக அவன் முன்னமே சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஒரு வியாக்கியானம் கொடுத்தான் பாருங்க. அதுல தான் ஞானம் விளங்குச்சு. but when he gave the interpretation that they should store up all the grain for the future, only there is the wisdom was revealed. நீங்க அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, if you deeply notice that, சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். the meaning of that the dream was 7 years of prosperity and 7 years of famine. அத மட்டும் சொல்லிட்டு அவன் போல. He did not stop with that alone. அவனுக்குள்ள ஞானம் இருந்ததனால அவன் சொல்லுகிறான், but since he had wisdom, he said, இந்த 7 வருஷம் செழிப்பின் காலத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிடங்குகளை, சேமிப்பு கிடங்குகளை உண்டாக்கி உங்கள் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைங்க. So in the 7 years of prosperity, you built up barns and store up all your grains in that. 41:35 பாருங்க. Chapter 41:35. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. And let them gather all the food of those good years that are coming and store up grain under the authority of Pharaoh and let them keep food in the cities. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. அந்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, and what is the result of it? மிக கொடிய ஒரு பஞ்சத்துல எகிப்து மாத்திரமல்ல, சுற்றியுள்ள தேசங்களில் இருந்தவர்களும் வந்து ஆகாரம் சாப்பிட்டாங்க. During that great terrible famine, not only Egypt but also people from the neighboring countries came and had their food. அதுல விசேஷம் என்னன்னா, யோசேப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் அதனால் அவன் பாதுகாத்து கொண்டான். And more special is that Joseph was able to save even his own family because of this. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வந்து ஞானத்தை சம்பாதிக்கிற நேரத்தை கொடுக்கிறாரு. So even in our life, God gives time for us to collect wisdom. நீங்க ஒரு ஷார்ட் டர்ம் விஷன்ல ஏதோ குறுகிய கால ஒரு தரிசனத்துக்காக, குறுகிய கால ஆதாயத்துக்காக நீங்க வேலை செய்யவே கூடாது. You should not work for short time vision or short time gain. நீங்க நீண்ட கால தரிசனம் உள்ளவங்களா நீங்க இருக்கணும். You should have a long term vision. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர்
இத்தனை ஆண்டுகள் கழித்து என்னை எந்த நிலைக்கு கொண்டு போவார், அதற்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆயத்தப்படுத்த வேண்டியது இப்பொழுது. So you are supposed to prepare now itself, that we have to know to what extent God will take you in the future and how you should be prepared for that. ஒலிம்பிக்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருதுன்னு நினைக்கிறேன். Olympic is conducted once in 4 years. இந்த 4 வருஷத்துல அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த திறன்களை அவர்களுடைய தாளந்துகளை அவங்க ஒரு பெட்டகம் போல அதை பொக்கிஷ சாலை போல சேர்த்து அதை நல்ல உருவாக்கி அதை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாங்க. In this 4 years they will store up all their talents, and whatever they are good in, they just store it up and they get expertise and prepare for that 4th year. அந்த 4 வருஷம் கழிச்சு ஓட போகிற அந்த ஃபைனல் ரேஸ்க்கு இப்பமே அவன் தன்னை ஆயத்தப்படுத்துறான். He prepares himself for that final race that he going to run in the 4th year. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வுகளை தர போகிறார் என்பது நிச்சயம். And it is true that God going to give us exaltation in our life. ஆனா அந்த இடம் வரும்போது நீங்க ரெடியா இருக்கீங்களா? But are you ready to reach that place? அந்த ஸ்தானம் வரும்போது நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? When you come to that position, are you ready to reach that? நிறைய பேர் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாரு. Many people God will bring them to a certain place. ஒரு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. God will give them a top position. ஆனா அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க வெறுங்கையா நிப்பாங்க. But when they come to that position, they will be empty handed. நான் நேற்று சொன்னேன் பாருங்க. As I told you yesterday, மணவாளனுக்காக காத்திருக்கிற பாக்கியம் கிடைச்சது. they had the virgins got the privilege of waiting for the groom. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. They came until the door. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கையில எண்ணெய் இல்ல. But they did not have oil in their hand. ஆகவே மணவாளனை சந்திக்க உள்ள போக முடியல. Therefore they are not able to enter in to see the groom. வாசல் வரைக்கும் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டாங்க. They came until the door and they were rejected. அநேகருடைய லைஃப் நான் பார்த்திருக்கிறேன். I've seen many life of many people. கர்த்தர் அவர்களை திட்டமிட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தி அவங்களை பெரிய இடங்களை கொண்டு போய் ஸ்தானங்களை கொண்டு போய் வைக்கிறாரு. God plans something for them and God takes them and prepares takes them to a certain position and place them in that position. நல்ல வாய்ப்புகளை அவர்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். God opens many good chances and opportunities to them. அவங்க வாழ்நாளெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, யாரும் என்ன பயன்படுத்தல, கூப்பிடல, இப்படியே சொல்லிட்டு இருந்த ஜனங்க வாய்ப்பு கிடைச்ச போது பாத்தீங்கன்னா அத்தனையும் வீணடிச்சு உட்கார்ந்திருப்பாங்க. These people who said I never got a chance, I never got an opportunity all the time, but when they got the chance and opportunity, they would have lost everything. சில பேர் சும்மா பேச்சு தான். Some people just எனக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன். They will say just give me a chance and see, I will do this, I will achieve this, I will do that. ஆனா வாய்ப்பு கையில வந்த உடனே பாத்தீங்கன்னா, but when an opportunity is given, ஒண்ணும் செய்யாம விழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி they will just look at and don't know what to do. ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொன்னா இத்தனை வருஷங்கள் அதற்கு அவங்க ஆயத்தப்படவே இல்லை. It's because they have not prepared themselves for this for so many years. அவங்க அதற்காக தங்களை தயார் பண்ணவே இல்லை. They did not prepare themselves for this. ஒரு ஞானி யார் தெரியுமாங்க? You know who is a wise man? அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள்ல அமைதியாக, சந்தடி இல்லாமல், சத்தம் போடாம அமைதியாக சேர்த்து கொண்டே இருப்பான். He is the one who works silently and seeking, and he will store up things in the time that he has got. 7 வருஷங்கள் ஒரு செழிப்பு வருது அப்படின்னோடனே செழிப்பை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு காலி பண்ணி உட்கார்ந்திருக்க மாட்டான். When you have 7 years of prosperity, it is not that he eats all the prosperity and just sit as such and emptying everything. அந்த 7 வருஷம் உட்கார்ந்து கற்கிறதுலேயும் படிக்கிறதுலேயும் தேறுகிறதுலேயும் ஆயத்தப்படுத்துகிறதுலேயும் மறைவிடங்களில் அவனுக்கு கிடைக்கிற நேரங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவன் தன்னை எப்பொழுதும் பக்குவப்படுத்திக் கொள்றான். In the 7 years he will keep on training himself, teaching himself, learning more things and preparing himself for that. சில வருஷங்களுக்கு முன்பாக, some years ago, ஒரு சின்ன சம்பவம் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு. A small incident triggered me much. சின்ன சம்பவம் தான். It is a very small incident. என்னன்னு கேட்டா, ஒரு நாள் ராத்திரி எப்பொழுதும் போல படுக்க போனேன். One day as usual I went to bed. என் பக்கத்துல என் மகன் படுத்திருந்தான். My son was beside me. அவன் அன்றைக்கு எப்பொழுதும் கேட்க மாட்டான். ஆனா அன்றைக்கு கேட்டான், "Daddy, tell me a story." So you used to never ask me, but that day he asked me, "Daddy, tell me a story." எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னா. He told me to tell a story. நிச்சயமா நான் சொல்றேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, எனக்கு கதை ஒண்ணுமே ஞாபகம் வரல. I tell you, I could not remember a story of at least for 10 minutes. எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். I have preached many sermons. ஆனா என் பையன் கேட்ட ஒரு கதை என்னால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. But I was not able to tell him a story which he asked for. அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்னது? That really touched me much. அப்ப நான் தீர்மானம் பண்ணேன். Then I took a decision. நாம இவ்வளவு ஒரு எம்டி மைண்டா இருக்கோமே. We are such empty minded. ஒரு கதை சொல்றதுக்கு நம்ம கதை இல்லாம இருக்கே. We don't have a story to tell a story. ஒரு கருத்தை சொல்றதுக்கு நமக்கு இல்லாம இருக்கே. We don't have a story to tell a moral.
அப்பதான் நான் ரொம்ப வாசிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன். That is when I started reading more. அது வந்து நான் நினைச்சேன், இது என் பையன் என்னை கேட்டா நாளைக்கு இதே போல இன்னொருத்தன் கேட்டானா நான் என்ன சொல்லுவேன்? So today it is my son who asked, if someone else asks tomorrow, what will I do? நம்ம இருக்கிற நேரங்களை சம்பாதிக்க, படிக்க, வாசிக்க, நம்ம தேர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். We should use the time that we have to read, to study, to learn and to be matured in that. என்ன பாஸ்டர் கதை சொன்னீங்களா இல்லையா நீங்க கேட்காதீங்க. So don't ask, Pastor, did you tell the story or not? கண்டிப்பா சொல்லிட்டேன். I told him. ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. But it took time. கதை நிறைய தெரியும். I know many stories. ஆனா ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்றதுக்கு என்கிட்ட இல்ல. But I didn't have a story to tell to a small child. வேதத்துல இருந்தா ஒன்னு சொன்னேன். I told him from the Bible. பட் அது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓபனரா இருந்துச்சு. But that was a good eye opener for me. நமக்கு இருக்கிற நேரங்களை நம்ம எப்படி ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும். So how are we supposed to you make use of the time that we have to store up wisdom? பவுல் சொன்னாரு. Paul said, எல்லாவற்றையும் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறினவனானே நான் சொல்ல மாட்டேன். I don't say that I have attained everything, I'm perfect everything. பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடுவேன். I forget the thing that are behind and I press towards the thing. இந்த காலையில என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான். Today this word was the one which touched me more. கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. Treasure my commands within you. பத்திரப்படுத்து. Store up. சேமித்து வை. Store up. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை, கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தர் கொடுக்கிற இரக்கங்களை, கிருபைகளை சேமித்து வைக்கிற ஒரு விருப்பத்தையும் ஒரு வாஞ்சையும் ஒரு பழக்கத்தையும் கர்த்தர் நமக்குள்ளே கொடுப்பாராக. Let God give us the desire, a passion and a habit of storing up the grace, the mercies, the wisdom and all the things that God has given us. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். Let God will do great things for us. பெரிய இடங்களை நம்மளை கொண்டு போவார். God will take us to high places. உன்னதங்களில் உட்கார பண்ணுவார். God will make us sit on high places. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால But before we reach there, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கணும். our life should be a treasure house. ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய பொக்கிஷ சாலையாகிய பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான். A good man will take up things from his life which is a treasure, all the things are old and new. ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான். He will combine both and give. கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். And the one who listens will be profited. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடுகளில் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். So we should be very blessed in our houses. நம்முடைய ஊழியங்களில் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். We should be blessed in our ministries. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். We should be blessed in our workplaces. உங்க வாழ்க்கையை அப்டேட்டடா வைங்க. Keep your life updated. கற்றுக்கொள்வதிலையும் சேர்ப்பதிலையும் சம்பாதிப்பதிலையும் அதை சேமித்து வைக்கிறதுலையும் நேரம் எடுங்க. Take time to learn, to read, to understand and to also prepare and store up. கர்த்தர் உங்களை எந்த இடத்துக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரோ, எந்த இடத்துல பயன்படுத்துறாரோ அந்த இடத்துக்கு நீங்க ஆயத்தம் பண்ண வேண்டிய காலம் இந்த காலம். This is the time for you to prepare for the place which God has set for you and will take you. நீங்க ஆரம்பத்திலேயே பிரபலம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. Don't expect fame and praise at the beginning. முதல் நாள்லயே பிரகாசிக்க போறேன்னு எதிர்பார்க்காதீங்க. Don't expect to shine on the very first day. ஆரம்ப நாட்களை உங்களுடைய ரகசிய அறைகளிலே தனிப்பட்ட விதமாய் உட்கார்ந்து வாசிக்கவும், தேரவும், கற்கவும், அவைகளெல்லாம் சேமிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Take time to gather, to collect, to store up in your secret places at the initial stage. பிந்தின நாட்கள்ல கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். And in the later stage, God will make you a blessing to many people. கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். God will make your name high, grow up high. அநேகர் உங்களால் பயன்பெறுவார்கள். And many people will be blessed by you. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, Many people used to ask me, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? Pastor, how do you take all these words? எப்படி இதுக்கு தனியா டிக்ஷனரி எல்லாம் படிப்பீங்களா? Do you used to read any dictionary for this? உண்மை என்னன்னா நான் டிக்ஷனரியே படிக்கிறது கிடையாது. The truth is I don't read a dictionary. ஆனா என் லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்துச்சு, அதை நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல. But I had a particular time in my life, I will never forget it. 1998 ஆண்டு நான் பைபிள் ஸ்கூல் முடிச்சு 2 இயர்ஸ் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு நான் இங்கே ஆவடிக்கு வந்தேன். So I studied a Bible school for 2 years and in 1998 I returned back to Avadi. அப்போ இந்த ஆலயத்துக்கு எதிரில் இப்போ இம்பேக்டாக இருக்குது, அதில் ஒரு அறை இருந்தது. அந்த அறையில் யாருமே தங்க மாட்டாங்க. அங்கே அந்த வீடே வந்து ஒரு பேய்கள் நடமாடுகிற வீடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சத்தம்லாம் கேட்குது, டம்முலாம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. So we have an impact building opposite. Earlier it was like a haunted house where no people will stay there. என்னென்னமோ கதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. They used to sell many stories. எனக்கு ஒன்றும் கேட்டதில்லை. But I never heard anything. அப்போ அந்த வீட்டில் அந்த அறையில் 98 இருந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடுத்த 3 இயர்ஸ் நான் அங்கே தான் தங்கியிருந்தேன். So from 98 onwards and for the next 3 years until I got married, I stayed there. நான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன். I used to come to house only for eating. மற்ற நேரம் எல்லாம் அந்த வீட்டில் தான் இருப்பேன். And the rest of the time I used to be there. தனியாக ஒரு நார்கட்டில் ஒன்று இருக்கும். I will have a bed there. ஒரு நார்கட்டில் மாதிரி, அது பெட்டெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு டெம்பரரி காட் மாதிரி, காட்டுன்னுவாங்க. அந்த காட்டில் படுத்திருப்பேன். So I will be having a cot. என்னை சுற்றிலும் ஒரு 20-30 புத்தகம் இருக்கும். I will be having 20 to 30 books around. எங்கெல்லாம்
சேலுன்னு சொல்லி போடுறாங்களோ, இஎல்எஸ் விசேஷமா இஎல்எஸ் பைபிள் சொசைட்டி எங்கெல்லாம் சேலுன்னு போடுறாங்களோ அங்க போயிட்டு மலிவு விலையில புஸ்தகங்களை 100கணக்கில் வாங்கினேன். So wherever they announce a sale in ELS or Bible Society, I will go and buy hundreds of books for cheaper price. அதை வாங்கி இரவு பகலாக வேதத்தை தவிர்த்து, வேதம் மாத்திரமல்ல வேதத்தோடு சேர்ந்து 100கணக்கான புஸ்தகங்களை வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்கு என்னை ஈடுபடுத்திட்டேன். So I involve myself in reading many hundreds of books day and night beside reading the Bible. பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் படிச்சு முடிச்சிருவேன். So generally I used to finish one book per day. ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம். One book per day. இத மாதிரி 3 years I was reading for 3 years like this. அந்த காலம் திருப்பி வராதான்னு ஏங்குறேன், இப்ப கிடைக்க மாட்டேங்குது. I really earned for those days but I don't get it now. அன்றைக்கு எனக்கு பெரிய ஊழியம் இல்ல, உத்தரவாதம் இல்ல. Those days I didn't have much ministry or great responsibility. என்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காலம் அந்த 3 வருஷம். It was a time to prepare myself. தனிமையில உட்கார்ந்து நான் செய்த பிரசங்கங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதிகபட்சமான பிரசங்கங்கள் கிடையாது. ஆனால் தனிமையில் உட்கார்ந்து வாசிக்கிறதுலும் தியானிக்கிறதுலும் நோட்ஸ் எடுக்கிறதுலையும் என்னுடைய காலத்தை என்ஜாய் பண்ணேன். I did not preach much sermons then. I just enjoyed my time to sit alone, to read, to take notes, to make devotions and prepare myself. அந்த காலம் இனி ஒரு காலம் என் லைஃப்ல திரும்ப வரவே வராது. Those days will never return again in my life. ஆனால் அன்றைக்கு விதைத்தது இன்றைக்கு என்னால் என்ன செய்ய முடியுதுன்னா அறுவடையாக எடுக்க முடியுது. But the thing which I sown then I was able to reap today. நான் படிச்சது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா இல்ல. So if you ask me do I remember everything whatever I read, it is certainly not. பட் அது எனக்கு நிச்சயமா தெரியும், அது என் இருதயத்தில் ஒரு பொக்கிஷமாக மாறினது. But surely I know it has become a great treasure in my heart. இது என்னுடைய தாழ்மையான அனுபவம். This is my humble experience. உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு வேண்டியதை சேர்க்கிறதுலையும் சேமிக்கிறதுலையும் பத்திரப்படுத்துறதுலையும் ஜாக்கிரதை காட்டுங்க. Even in your life, show diligence to store up, to collect and keep and treasure up things based on your field. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுங்க. Prepare yourself for the calling for which you have been called. இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது ஒரு ஞானியின் குணம். This storing up is a virtue of a wise man. இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது விலையேற பெற்ற பொக்கிஷம். Storing of wisdom is of great value. இவ்விதமாய் பத்திரப்படுத்துவது வருங்காலத்திற்கான தரிசனத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துதல். Such kind of storing of wisdom will make us prepare for vision to a future. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். Make use of the time. நேரத்தை ஆதாயப்படுத்துவோம். Redeem your time. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சேமித்து அவைகளை பத்திரப்படுத்தி கர்த்தர் குறித்த நாளிலே வெளிப்படுத்துவோம். And let us collect and store up each and every opportunity and the chance that we get and reveal at the time of God. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. May God continue to bless us. கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஹல்லேலூயா. ஆண்டவரே, Lord, இந்த சேமிக்கிறதற்கு சேர்த்து வைக்கிறதற்கு பத்திரப்படுத்துவதற்கான பொறுமை எங்களுக்கு தாரும். Lord, give us a patience to collect, to store up and treasure wisdom, Lord. அநேக வேளையில உன்னை கண்டுட்டோம் அப்படின்னோட உடனே எல்லார்ட்டையும் அதை காமிச்சிடணும், அதை பேசிடணும், அதை வெளிப்படுத்திடணும், பாராட்ட பெற்றிடணும் அப்படின்னு எங்க உள்ளம் ஏங்குது ஆண்டவரே. Many times, Lord, we want instant gratification. Where we get something, we immediately want to disclose, express it, show it and want to receive praise and name, Lord. ஆனால் ஒரு ஞானி தான் பெற்றுக்கொண்ட கட்டளைகள், தான் பெற்றுக்கொண்ட ஞானம், தான் பெற்றுக்கொண்ட அறிவை அவன் சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, அவன் பத்திரப்படுத்தி வைக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். But Lord, a wise man will not only collect the wisdom that he receives, but he will also store up what he have received, Lord. நாங்கள் பேசுகிறதுல தாமதமாய், ஆண்டவரே கேட்கிறதில் தீவிரமாய் இருக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே ஞானத்தை சேர்த்து சம்பாதித்து பத்திரப்படுத்தி வைத்து குறித்த காலத்திலே வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may be swift to hear and slow to speak, and that we may, Lord, store up, treasure the wisdom that you have given us and reveal at the appointed time, Lord. இன்றைக்கு நாங்கள் யாருமே எங்களுக்கு தெரியாத ஒரு அறிமுகமற்றவர்களாய் நாங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. Lord, today we might be people who are not popular, who have not known well, Lord. ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை ஒரு இடத்திற்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். But Lord, you are preparing us for some position. ஒரு நாள் மறைந்திருக்கிற எங்களை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் கொண்டு போக போகிறீர். Lord, one day you're going to take us like a city that is on the hill, Lord. அறைக்குள்ளே இருந்த ஒரு சின்ன விளக்கு தண்டு ஒரு நாள் மலையின் மேல் பட்டணத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தீபமாக மாறப்போகிறது. Lord, one day this candlestick which is in the room in a secret place, it's going to give light to the entire city, Lord. நாங்கள் மலைக்கு ஏறும் பொழுது
Lord, when we ascend to எங்களை Him, எல்லாரும் காணும்போது, when people see us, எங்களை எல்லாரும் அறிந்து கொள்ளும் போது, when people come to know us, நாங்கள் எல்லாருக்கும் அறிமுகமாகும் போது, when we are known to all people, எங்கள் வாயிலிருந்து ஞானம் விளங்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷ சாலையாய் மாறட்டும். Lord, make us a life, a treasure house, that wisdom may come out of our mouth, Lord. அதற்கு எங்களுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to make use of the time for that. ஆண்டவரே, எங்களுடைய தனிமையின் நேரங்கள், எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆண்டவரே காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to make the best use of the time that you have given us, and also in a solitude. அந்தரங்கத்தை விரும்பி ஆயத்தப்படுத்தி அந்தரங்கத்தில் நன்மை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that we may, Lord, protect our secret place, that we may bring a profit in the future, Lord. ஆண்டவரே, நல்ல பொக்கிஷங்களை எங்கள் அந்தரங்கங்களை சேர்த்து வைக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may store up good treasures in our secret places. மனிதர் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் புகழ்ச்சியான வாழ்க்கையை தாரும். Lord, give us a praiseful life before men and before God. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you all. May God be with you all. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். We know the scripture portion for today. 2 சாமுவேல் 1 அதிகாரம் முதல் 10 அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். So today we're going to read from the book of 2 Samuel chapter 1 to 10. 180 நாட்களில் வேதம் முழுவதையும் வாசித்து முடிக்கிற இந்த பயிற்சியிலே, முயற்சியிலே சவாலை எடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து பங்கெடுத்து உற்சாகமாய் வாசிக்க இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன். I also invite everyone to continue to take part in this Bible reading challenge and read the scripture portion. இந்த நாளும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றுவாராக. May the Lord make this day also a blessed day to you. ஆமென்.